ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரன் சொன்ன அநேக காரியங்களுக்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. உலகத்தில் நம்ம தகுதி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்திலே போக முடியாது, அவன்கிட்ட போகவே முடியாது, போகவே. நம்மையும் அவர் பயன்படுத்துகிறார், அதுதான் ஆச்சரியம். நம்ம அவர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது உலகம் நம்மளை வேண்டான்னு சொல்லிச்சு, கிட்ட மனைவி வேண்டான்னு சொன்னான், பெற்றோர் இருக்கிறவரை செத்து தொலைஞ்சா பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆண்டோடைய பார்வை நம்ம மேலே இருக்குது. ரொம்ப நேசிக்கிறார். ஆமே. நமக்காக அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தவர். அந்த அன்பை மாற்றவே இல்லை. அந்த அன்பில் இதுவரை நல்ல மாற்றமே நித்திய என்ன அன்பா? நித்திய அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், அனாதி ஸ்நேகம், அனாதி. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நல்ல அருமையான சகோதரர் சொன்ன, ஏதோ கிருபையாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடுறதுக்கு நான் ஆண்டவர் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், உதவி செய்யணும். எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டு. அழைத்த தேவன் உண்மையிடும், அபிஷேகித்த தேவன் உண்மையிடும், அபிஷேகித்த தேவன். அவர் சொல்லியிருக்கிறார் 7000 பேரை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். 7000 பேரை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம பணி என்ன செய்யாது? முடியாது. நானும் பல தடவை அந்த எலியாவை போல முடங்கிப்படுத்த காலம்லாம் இருக்கு. போதும் ஆண்டவரே, இது வேண்டவே வேண்டாம், என்னை விட்டுருன்னு சொன்ன காலம்லாம் என்ன செய்தேன். சின்ன பையனாக இருக்கும்போது சாது குஞ்சப்பின்னு சொல்லி தேவண்ட மனுஷன் அவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். இப்படி தகப்பன அவர் ஊழியக்காரர். இப்போது அவர் கொஞ்சம் இந்த கால் மாற்றுத்திறனாளி, கால் அவ்வளோ என்ன செய்யாது, அவருக்கு செயல்படாது. நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க. அவர் கேரளத்தை சேர்ந்த ஒரு அருமையான தேவண்ட மனுஷன். அவர் இந்த 3 நாள் மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பும்போது எங்கள் அப்பாட்ட சொன்னார், தம்பி ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவன், அவனை அனுப்பிடுங்க. பட்ட படிப்பை முடித்த உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ ஒரு பைபிள் காலேஜுக்கு போனான். நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த ஊழியம் உங்களோட இருக்கட்டும், தயவுசெய்து என்ன செய்யக்கூடாது, இங்கே தொந்தரவே பண்ணக்கூடாது. டிகிரி முடிச்சோன்னு வேலைக்கு போயிட்டேன். 20 வயசில் வேலைக்கு போயாச்சு. அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு காலங்கள் மத்திய உள்துறையில் பணியில் வேலை பார்த்தேன். கடைசியான பணியாற்றினது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, அதில் பணியாற்றினேன். ஆனால் அங்கே பொறுத்த மட்டும் ஜென்ட்லி ஜான்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே எனக்கு பேர் சுந்தர்ராஜ். என்ன பேர்? இந்த 2 பேருமே வராது, என் வாய்ப்புல போகாது. என் பேர் 3 பேர், ஜென்ட்லி ஜான்சன் சவுந்தர்ராஜ். அதான் சவுந்தர்ராஜ் சுந்தர்ராஜை மாற்றி எப்பவுமே சுந்தர்ராஜன் தான் கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, அவங்க வேலையே தனிதான், அவன்கிட்ட கொடுப்பான், அவன் செய்வான்ப்பா அப்படின்னா. ஆனால் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நான் ரொம்ப பெரிய ஆள் கொடுக்கேன், நமக்கு நிறைய அறிவு இருக்கு கொடுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். உண்மை என்னென்னா, ஆண்டோடைய கிருபை நம்ம கூட இருந்திருக்கு. ஆமென், அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்பாக உங்கள் கருவை கண்ட நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, எல்லாம் ஏன் திறமை, ஏன் படிப்பு, ஏன் பலன், ஒன்றும் கிடையாது, குப்பை. ஆனால் தான் பவுல் எல்லாத்தையும் பார்த்து சொன்னார், இது என்னது? குப்பையும் நஷ்டம், குப்பையும் நஷ்டம். ஏன் அப்படி சொன்னார்னா, அவருக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார். ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம பிரஜாக இருப்பது கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ரோம அதிகாரி சொல்ல, நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அவன் சொல்ல, அதுக்கு உரியவனாக பிறந்தேங்க, அதுக்கு உரியவனாக ஐம் என்டைட்டில்ட் டு பிகம் a citizen of Rome. நான் பாருங்களேன், என்ன தைரியம் பாருங்கள். கடைசியில் சொல்ல, எல்லாம் குப்பை,
எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. அப்படி கிருபை இல்லைன்னா நீங்கள் தான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இன்னைக்கு அவருடைய கிருபை மாறல. அந்த கிருபை என்ன செய்யலை, மாறவே. நித்திய கிருபையினால் இறங்குவேன்னு சொன்ன ஆண்டு இது வேற இறங்கி கொண்டே வருகிறது. என்கிட்ட ஒரு நாள் ஒரு தேவட்ட மனுஷன் சொல்றாரு, மனுஷன் மனம் திரும்பலைன்னா தேசம் அழிஞ்சு போகும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அழியாதுன்னு சொன்னேன். எல்லாரும் வித்தியாசமாக பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். மனம் திரும்பலைன்னா தேசம் அழிஞ்சு போகும்னு அவர் சொன்னது ஒரு பகுதி. உண்மையான பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து அவர் சிந்தின ரத்தம் இதுவரை எங்கே தான் நின்றுகிட்டு இருக்குது, பிதாவின் சமூகத்தில் என்ன செய்த நின்று கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வேற நிற்குது. திறப்பின் வாசலை என்ன செஞ்சிருக்குது, அடைத்து வைத்திருக்கிறது. தேவனுடைய உக்கிர கோபத்தையும் ஆக்கினையும் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்ன நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். மழை பெய்தா பெய்யலையா? பெய். நம்ம யோக்கியங்கிறதுனால பெய்யுது. மனுஷன் நினைவுகள் நித்தமும் எப்படிப்பட்டதான் பொல்லாதது. காலையில் எழும்புனிலிருந்து ராத்திரி படுக்க போகிறவரை அவன் சிந்தனை எப்படி தான் இருக்குது, பொல்லாததான் இருக்கு. ஒரு நாள் கூட அவன் நல்லதை நினைச்சதே இல்லை. ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். அவன் அல்லேலூயா. இன்னைக்கு வேற ஒரு மாறல. அப்படி இறக்க என்ன செய்யல, திறந்து வைக்கப்பட்ட கதவு திறந்து வைக்கப்பட்டே இருக்கிறது. அதுக்குள்ள யார் வருகிறார்களோ அவர்கள் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். ஆமே. சில வாசல் வழியாக அவர் உட்பிரவேசித்தார், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார். 2 ஆசீர்வாதத்தை சொல்றார். ஒன்று உள்ளான மனுஷன் இல்லை, ஆவிக்குரிய மனுஷனில் பற்றி கொடுக்குற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னொன்று இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் தேவன் அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த 2க்கும் பாத்திரவானாக இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை மாற்றவே இல்லை, பிதாவாகிய தேவனும் மாற்றலை. இது வேற மாற்றலை, இனிமேலும் மாற்ற மாட்டார். இனிமேல் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அதனால் நம்ம அவரை சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் முதலே சொன்னேன், நம்ம தகுதியை பார்த்து ஆண்டவர் செய்யணும்னா சோறே போடக்கூடாது. என்ன போடக்கூடாது, சோறே போட. இதுதானே? ஆமாவா இல்லையா? நிச்சயமா. தேவனுடைய இறக்கம், அந்த இறக்கங்களுக்கு அந்த கிருபை மாறாதது. கிருபை அந்த கிருபை பெரியது. ஆமாம். அதனால் இன்னைக்கு வர அவர் அப்படி தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தேவனிடத்தில் இருந்து என்ன செய்கிறாங்க, இறக்கம் பெற்றுக்கொள்கிறார்கள். இறக்கம் என்ன செய்கிறாங்க. காலையிலேயே ஒரு அம்மா ஒரு புலம்பல் பாடிச்சேன், அழுதுகிட்டே. வழக்கம் அந்த ஃபோனில் சிலர் அழுவாங்க. சரியா, எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டேன். ஒரு நல்ல தேவனுடைய ஊழியத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷமாக செய்கிற ஒரு அம்மா, எதுக்குமா அழுறீங்க? உமக்கு என்ன, நீ ராஜா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கும்? நம்ம நாட்டு ராஜாக்களும் ஆசாரமாக வைத்திருக்கிறார் கத்தருக்கு. அந்த அம்மாவுக்கு அது ராஜாத்திங்கிறது புரியவே இல்லை. அந்த அம்மா நாட்டு எப்படி தான் வச்சுருக்காரு. சிரிச்சுக்கிட்டே கேட்டேன், இயேசு கிறிஸ்து உயிரோடு தானே இருக்கிறாருன்னு கேட்டேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்காரா? உயிரோடு இருக்கிறாரா? ஆமென், ஆமென். வேறு எதுக்கு ஆரம்பிச்சு சொல்லு, வேறு எதுக்கு ஆரம்பி. ஆண்டவரை தெரியாதவர்கள் அழுகிறார்கள். ஆண்டவர் தெரியாதவர்கள் அழுகிறார்கள். ஆண்டவர் ருசிச்சு பார்த்த பிறகும் என்ன அழுதோன்னு சொன்னீங்கன்னா இது அநியாயம் இல்லையா? அநியாயமா இல்லையா? அநியாயம். அதனால் சொன்னேன்,
முதல்ல அழுகை நிப்பாட்டுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நீ ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்கிறது உனக்கு தோத்துறோன்னு சொல்லுங்க. உங்கள் கண்ணீர் போயிடும்னு சொன்னேன். போமா போமா போகாதா? இந்த 100க்கு அதிபதிக்கு இருந்த நம்பிக்கை கூட நமக்கு வர மாட்டேங்குது. ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே என் வேலைக்காரன் என்ன செய்வான். வீட்டில் உட்காந்துட்டு சொல்லிட்டேன், நீ என்கிட்ட வர வேண்டாம், அந்த தகுதியும் கிடையாது. நீ எங்கேருந்து சொல்லுவான்? ஒரு வார்த்தை அவர் வார்த்தையும் சொல்லலை. அவர் ஒரு வார்த்தை என்ன செய்யலை, சொல்லலை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ள என்ன செய்யலை நான் பார்க்கவே இல்லை. வேலைக்காரன் படைச்சிட்டான். ரெண்டே சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களுக்கு வாழ்த்தையே சொல்லாமல் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வாழ்த்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். செய்திக்குள்ளே போகல, சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான சகோதரர்களுக்கு இந்த அன்பான வாழ்த்துக்கள். இயேசு அரவணைக்கிற ஊழியத்துக்கும் குடும்பத்திற்கும் அதற்கு உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நாட்களை ஆண்டவர்கள் கொடுத்ததற்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்பான பிள்ளைகளோடு பழகின பிறகு அவங்க கூட அந்த நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் ரொம்ப வாஞ்சித்தது உண்டு, ஆசித்தது உண்டு. அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருந்தா எனக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அற்புதம். எனக்கு ரொம்ப உரிமையாக கால எடுத்து சொல்லுவாங்க. ஆமே ஸ்தோத்திரம். எங்கேயும் அந்நிய இடத்துல போகிற மாதிரிலாம் இருக்கேன். அப்போ நான் வாடு காலத்தை நீங்கள் திறந்து கொடுத்தீங்களோ நானும் உள்ள திறந்துட்டு வந்தேன். கற்று நல்ல வராமல் என்னால் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கற்று கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு அன்பின் ஐக்கியத்தை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் என்ன செய்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமான காலம். இந்த காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெப குறிப்பு சொல்லிட்டு போகிறேன். அவர் பேர் சமாதான பிரபு. என்ன பேர்? நீங்கள் எத்தனை பேர் சமாதானத்தோட கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க சொல்லி பார்க்கலாம். எத்தனை குடும்பங்கள் சமாதானத்தை பார்த்திருக்கிறது? டெக்கரேஷன்லாம் இருக்குது, வீடுகளில் டெக்கரேஷன் இருக்குது, கிறிஸ்மஸ் கேரல் பாட்டுக்கள்லாம் கேட்க தான் செய்யுது. ஆனால் என்ன மட்டும் இல்லை, பரிதாபம், பரிதாபத்திலும் பரிதாபம். அதிகமாக அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதிகமாக என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிக்கணும். பண்டிகை காலங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு இதுக்காக நான் ஆக்சுவலாக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார், என் நாமம் அதிசயம் அப்படிங்கிறத சொல்லுது. என் நாமம் என்னது? அதிசயம். அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே நீ எப்பவுமே அப்படித்தானே இருக்கிறீர். அவர் செய்கிறது புரியவும் செய்யாது. என்ன செய்ய போறாருன்னா என்ன செய்யாது தெரியாது. எப்படி செய்வார்னு தெரியாது. அதை ஆராய்ந்து என்ன செய்ய முடியாது. அதுக்கு பேர் ஏன் அதிசயம்னா, ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யும். அதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி யோசித்தே பார்க்க முடியாது. செங்கல் ரெண்டாக போகுது. விஞ்ஞானியை கூப்பிட்டு எப்படி பின்னால போச்சுன்னு கேளுங்களேன். கேட்டு பாருங்க, சொல்லிடுவேன். ஒரு மரியாள் ஆண்டோட இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். விஞ்ஞானத்தை ஒன்று நிரூபிக்க சொல்லுங்க பார்க்கலாம். செய்யவே முடியாது. கண்டிருக்கு ஸ்தோத்திரம். அது அவர் மட்டும்தான் செய்ய முடியும். யார் மட்டும்தான் செய்ய முடியும்? அவர் மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நட்சத்திரம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஃபேன் அந்த இடத்துல தொங்க விடுங்க, நிற்குமா? நிற்க கேட்டால் புவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம அது மட்டும் இழுக்காதா? நட்சத்திரத்தை கீழே இழுக்காதா? இழுக்குமா இழுக்காதா? அதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கு. அது யார்கிட்ட இருக்கு? நட்சத்திரத்துக்கு. யார்கிட்ட இருக்கு? கடவுளுக்கு. ஒரு அல்லையா சொல்லுங்க. அது அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் மட்டும்தான் நினைச்ச முடியும். நீங்க 7:15 அவர் சொல்றாரு, எகிப்தில் அந்த நாளில் எகிப்தில் செய்தது போல. இந்த வசனத்தை ரொம்ப நல்லா இருக்கும், அதை வாசித்து பாருங்களேன்.
மீகா 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட பண்ணின நாளில செய்தது போலவே அதிசயங்களை என்ன செய்வேன்? காணப்படுவேன். அவன் வாழ்க்கை முழுசும் இருக்கும். இந்த 40 வருஷத்துல அவன் பார்க்காத அதிசயமே பார்வானை விட்டு வெளியே வர முடியாது, வரவே முடியாது. ஒரு கொடூரமான அரசன். வெளியே வந்தாங்களா வரலையா? கத்தி எடுத்தானா, இச்சம் எடுத்தானா, சண்டை போட்டானா? ஒன்றும் கிடையாது. சரி, பின்னால் துரத்தி வந்தான். அந்த இராணுவத்திட்ட எதிர்த்து நிற்கிற 2 பலம் உண்டா? இல்லை. அவன் அழிஞ்சானா இஸ்ரேல் ஜனங்கள் அழிஞ்சாங்களா? பார்வோன் அழிந்தான், அவனுடைய சேனை அழிந்தது. ஆமென், அல்லேலூயா. செங்கடல் 2ஆக விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பட்டினி கிடந்தாங்களா? இல்லை. என்ன சாப்பாடு பாருங்க, ராஜ சாப்பாடு. டெய்லி மட்டன், சூப்பர் மட்டன். அதான் மேலே இருந்து டெய்லி பரோட்டா. தேவதூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு. தேவதூதர்கள் தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். ஆனால் அந்த பயலுக்கு அந்த ருசி தெரியல. அவனுக்கு தெரிஞ்சது தான் அந்த கொம்புட்டிக்காயும் கீரை. திருந்தவே மாட்டான. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படிதான் இருக்கு. அவன் டெய்லி எப்போ நீ கவலையே படாதப்பா, உனக்கு அன்னைக்கு ஆகாயத்து பறவை ரொம்ப கேவலமாக சொல்லி கொடுத்துருக்காரு. நான் நினைப்பேன், அந்த வசந்த படிக்கும் போதெல்லாம் அறிவுட்ட ஜென்மங்களை அப்படி தான் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பறவையை பார்த்த பிறகு புத்தி வரட்டுமே. இந்த பறவைக்கு இருக்க புத்தி கூட உனக்கு என்ன செய்யலை. இந்த வசந்தத்துக்கு அர்த்தம் தான். ஆகாயத்து பறவைகளை அது என்ன செய்யறதில்லை, அறுக்கிறதும் இல்லை. அதுக்கு டெய்லி சாப்பாடு போடுற. நமக்கு போட மாட்டாரா? போடுவாரா? போட மாட்டார்? போடுவார். டெய்லி போடுவாரா? போடுவாரா? இந்த பயல ஒரே கூப்பாடு. கூப்பாடுனா கொஞ்சம் கூப்பாடு இல்லை. எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறு. அப்பவும் ஆண்டர் போட்டார். 40 வருஷம் வருவார். நான் அவங்கள மாதிரி அனுபவிச்சேன் யாரும் இருக்க மாட்டான் பார்த்துக்கோங்க. பகலில் வெயில் பட்டுறப்படாதான் பிள்ளைகள் மேலே ஏசி. பகல் என்னதான் மேக ஸ்தம்பம். இதெல்லாம் கொடைக்கானல் வந்திருக்காரு. ஆனால் அனுபவிச்ச ஆள் கத்தருக்கு சோதருக்கு மதுரை வெயிலில் காஞ்சிட்டு இருக்காரு. கத்த நல்லவர். அவ்வளோ ஒரு சுகம். இந்த மேகமூட்டம் கீழே இறங்கி வரும்போது அந்த அனுபவமே வேறு. அந்த அனுபவமே 40 வருஷம் அப்படி தான் போயிருக்கான். வெயில் மேலே படவே இல்லைங்க. அனுபவிக்க தெரிஞ்சுதான் உள்ளதான் புழுங்கிக்கிட்டே இருக்க பிறகு எங்கே அது வேக்கத்தானே செய்யும். உள்ள சந்தோஷமாக இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். எதாவது அனுபவிக்க முடியாது. உள்ள என்ன செய்யுது, ஒரே கொடுக்கும். அது இல்லை இது இல்லை. ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாலும் சரி ஒரே பிரச்சனை. ராத்திரி என்னது குளிர்ந்துடப்படாது. என்ன வந்துடக்கூடாது, குளிர் அடிச்சிடக்கூடாது. அக்னி ஸ்தம்பம். இப்படி யாராவது அனுபவிச்சிருப்பாங்களா? நீங்கள் எனக்கு அனுபவிச்சிருக்கீங்களா? நாங்கள் சண்டை போடுவோம் டெல்லியில் வேலை பார்க்கும்போது. ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு ஹீட்டர் இருக்கும். அப்போ தான் தூங்க முடியும். குளிர் காலத்தில் இன்னும் தூங்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இருக்க என்ன செய்வேன்னா, அவன் ரூம் ரொம்ப குளிர்ந்து இங்கே வந்து படுத்துட்டு இருக்க ஹீட்டர் அவன் பக்கத்தில் திருப்பிப்போம். ராத்திரி சண்டை நடக்கும். அப்படியே அனுபவிச்சிருக்கேன். நினச்சி பார்த்து இப்போ அவருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா அனுபவிச்சிருக்கேன். என்ஜாயிங் தி லைஃப். உங்களுக்கு எனக்கு இந்த பாக்கியம் இல்லை. அதிசயமான தேவன். என்ன தேவன்? அதிசயமான தேவன். அவ்வளோ அதிசயம்தான். எரிவோ கோட்டை தவறும், யோர்தான் பின்னிட்டு போகும். ஒரு ராஜாவும் ஏற்று நிற்க முடியல. ஒரு ராஜா என்ன செய்ய முடியல, ஏற்று நிற்கவே முடியல. நீங்கள் நம்மகிட்ட அதான் சொல்லுங்கள். உயிரோடு இருக்கிறனால தான் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்பினா பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். அவர் அதிசயமான நம்ம வாழ்க்கையிலும் ஒரு அதிசயங்களை பண்ணுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பார்க்கலாம்? அதிசயத்தை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். பேசிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபெய்த், விசுவாசம். என்னது? விசுவாசம். கடைசி நாட்களில் அவர் ஒன்றே ஒன்று தான் தேடி வரோம். நம்மகிட்ட என்ன தேடி வருவாராம்? விசுவாசத்தை காண்பார். என்ன காண்பாரா? விசுவாசத்தை காண்பார். எது மட்டும் தான் காணாமல் போகும்? எது காணாமல் போயிடும்? அறிவு பெருகிறோம். என்ன பெருகிறோம்? அறிவு பெருகிறோம். இந்த அறிவு பெருகின உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்பவே நம்பாது. எதுவுமே என்ன செய்யாது. நம்ம குடும்பங்களே பார்த்துட்டு இருக்கோம். நான் நிறையாவே பார்க்குறேன். கத்திரிக்கை ஸ்டோரி. நான் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன்னு வச்சோம். வீட்டில் ஆண்டு வந்து அற்புதங்கள் செய்வான்னு சொன்னார். இந்த காலத்தில் எனக்கு இப்படி இருக்கியா அப்படிம்பாங்க. இந்த காலம் தெரியுமா? அது எப்படி நடக்கும்? அப்படி நம்ம சொல்லுவோம், நம்ம உழைச்சாதான் சோறுங்க. அப்படியா? ஆனால் திருநெல்வேலிக்கு வாங்க, 3 நேரமும் உழைக்காமலே சோறு நிற்கலாம். ஆமாம், உழைக்கவே வேண்டாம். உழைக்காமலே 3 நேரம் சோறு போடுற இடம்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டலும் 10 டோக்கன் 20 டோக்கன் அப்படி டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. காலையில், சாயங்காலம், ராத்திரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் குறைக்கி மண்டபங்களில் சோறு போடுறாங்க. இப்படிலாம் நிறைய சாப்பாடு. ஒருத்தர் அங்கே பட்டினியே கிடக்க முடியாது. திருநெல்வேலியில் இந்த வாய்ப்பே இல்லை. நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் யாரை நம்ப வேண்டுமோ அவர் என்ன செய்யலை? நம்பவே இல்லை. அதில் என்ன பரிதாபம்னு கேட்டிங்கன்னா, நம்ப வேண்டியவர்கள் நம்பவில்லை. எனக்கு என் பையனை ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனாக இருந்து இருக்காது எனக்கு பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு போகணும். அவர் எப்போன்னு சொல்லுவாருன்னா, ஸ்கூலுக்கு போகிற நேரம் தான் அவருக்கு எதாவது வேணும்னா ஞாபகத்துக்கு வரும். போகிற நேரத்தில் எப்பா இதெல்லாம் வாங்கி வச்சுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இப்போது அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலம் ரொம்ப நெருக்கடியான காலம். அது வந்து ஆண்டவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த ஒரு காலம். அது எப்படின்னா, அந்த யோர்தானை கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போ டெய்லி பார்த்தா எப்படி தான் இருக்கும்? யோர்தானை கிடக்கிற மாதிரி தான் செய்யும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. என்ன செய்யாது தெரியாது. ரொம்ப கூலாக சொல்லிட்டு அவர் போயிடுவார். சாயங்காலம் வந்தோடனே எப்போ வாங்கி வச்சிட்டிங்களா, எங்கே இருக்கு அப்படிமா? என்ன கேட்போம்? வாங்கி வச்சுட்டீங்களா? இட்ஸ் கால்ட் ஃபெய்த். இதான் ஃபெய்த். நிறைய பேர் சொல்கிற மாதிரி விசுவாச வாழ்க்கைங்கிறது கம்பிக்கு மேலே நடக்கிறது இல்லை. அப்படி இல்லை. இருக்கிறதை முழுமையாக நம்புவது. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க விசுவாச வாழ்க்கைன்னு அது கம்பிக்கு மேலே நடக்கிறது. ரொம்ப கவனமாக நடக்கலாம், கீழே விழுந்துடுவான். அப்போ அவர் எதுக்கு தாங்குறவரை நம்ம கூட இருக்கார்? என்ன அவசியம் சொல்லுங்க பார்க்கலாம். தாயின் கருவில் சுமக்க ஆரம்பித்த ஆண்டவருக்கு கடைசி வரை சுமக்க தெரியாதா? தெரியாதா? அது போய் சொல்லுவாரா? என்னைக்காவது சொல்லியிருக்காரா? ஏதாவது ஒன்று அது பிடிக்காத ஒன்று பொய் மட்டும்தான். அது சொல்கிறதே இல்லைன்னா அவர் உண்மை விழுவார். ஆமாம், நம்ம அவருக்கு நிறைய பாடம் எடுத்துக்கிறோம். சில நேரங்கள் நிறைய பாடம் ஆண்டவருக்கு. நம்ம சில செபத்தை கேட்டிங்கன்னா, நான் காதையை பொத்திக்கிறேன், நிறைய நேரங்கள் பொத்திக்கிறேன். சபையில் போய் உட்காந்து ஒரே ஆலோசனை தான், பயங்கர ஆலோசனையாக இருக்கும். ஆண்டவர் இதை நீ செய்வீரே, ஆனால் அவன் தப்பிக்கொள்வான். ஆண்டவரே எதை செஞ்சார்? இப்படி தான் ஜெபம் பண்ணி கடைசியில் ஆட்சியை கவுத்துக்கிட்டிய. ஆண்டவர் எங்களுக்கு இவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? வேற சொல்லக்கூடாது. கத்தருக்கு சொல். ஒரு அருமையான தேவ ஊழியர் பீகாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இந்த மனுஷன் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் நீ கிறிஸ்தவ ஊழியம் செய்ய முடியும். அந்த தடவை அவர் போனவரை திருப்பி வரவே இல்லை ஆட்சிக்கு. இது எதுக்கு நமக்கு? இது தேவையா? ஆட்சியில் யார் இருக்கா? சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது யாரு? சொல்லுங்க, யாரு? அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் அவருக்கு மேலான அதிகாரம் உடையவர் யாருமே என்ன செய்யல இல்லை. நேபுகாத்நேச்சர் 121 நாடுகளை கொடிகட்டி ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் சொன்னார். என்ன சொன்னார்?
இவரை தவிர வேறு யாருமே இல்லை. ஒரு மீதி தள்ளினாரு. மாடு மேய போயிட்டு, மாடு மேய போயிட்டு மாட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம கடைசி மூத்திரம் தான் பிடிக்க போவானோ என்னமோ தெரியல. அடுத்த நாளில் வராமே. ஆட்சியாருடையது, ஆட்சியாருடையது, ஆட்சியாருடையது. சரி, ஒருத்தர் உட்கார வச்சிருக்காரு, கொஞ்ச காலம் உட்காந்துருப்பான். நம்ம திருந்துற வேற. யார் திருந்துறதுக்கு? யார் திருந்துறதுக்கு? நம்ம திருந்துறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அதுதான், வேற ஒன்றுக்குமே இல்லை. அப்படியாவது நம்ம ஆண்டவர் நம்புவோமானு பார்க்குறேன். இந்த நேரத்துலையாவது ஆண்டவர் போய் பிடிக்குமான்னு பார்க்குறேன். அப்பவும் போக மாட்டேங்க. அப்பவும் சொந்த பலம். காலையில் ஒரு 2 பஞ்சம் ஞாயிற்றுக்காலையா நெய்க்காலையில் ஃபோன் பண்ணி ஒரு அரசியல் கட்சி நமக்கு முழு ஆதரவை தர்றதுன்னு சொல்லுது. நம்ம சபைகளை வரக்கூடிய காலத்தில் காப்பாற்றினா நம்ம அவங்களோட இணைஞ்சு போனால் தான் முடியும்னாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா இல்லையா? நான் உடனே நினச்சேன், வெரி சாரி பாஸ்டர், இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதில் எனக்கு என்னதான் தூதுவரை அனுப்பும்னு நினச்சாலும் நல்லா இருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம விசுவாசமானது இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டால் நேர கீழே போகுது. அதனால எதை பார்க்கல, அதிசயங்களே பார்க்கவில்லை. வெறும் வைத்தவெளி சோகமானது அதிசயம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அதிசயமே கிடையாது. அவர் செய்கிறது அத்தனையும் அதிசயம். சரி, அத்தனையும் மரியாள்கிட்ட தூதன் சொல்கிறார், இவர் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறேன். நம்ம கல்யாணமே முடியல, கல்யாணமே முடியல. எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு வாலிப பிள்ளைகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, கல்யாணம் முடியாத பிள்ளைகிட்ட நீ குழந்தைய பெற்றெடுக்க போகிறேன்னு சொன்னால் குடும்பம் இல்லை அது. அந்த அம்மா கேட்க, ஆண்டவரே இது எப்படி ஆகும்னு. கல்யாணம் முடியாத பிள்ளையாங்க. அவற்ற மனுஷனால கூடாதவைகள் தேவனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னால் உதாரணம் சொல்ல, மாலடி எனப்பட்ட உறவினர்கள் ஆகிய எலிசபெத்து குழந்தையை பெற்றெடுக்க போகிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் சொல்லுது மலடுக்கு என்ன செய்ய வாய்ப்பே கிடையாது. மருத்துவம் தான் நிறையா இருக்குது. நிறைய எனக்கு வந்து நல்ல காசு சம்பாதிக்கிற ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், சேர்க்கை கரு. சரியா? நான் சொல்லுவேன் அடிக்கடி விளையாட்டையும், நிறைய காசு வச்சுருந்தா கொண்டு கொடுங்க. வேதம் ரொம்ப தெளிவாக நம்ம நம்பவே மாட்டோம். ஆண்டவர் சொல்லி நம்பவே மாட்டான், நம்பவே மாட்டோம். அது கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். யார் தான் கொடுக்க முடியும்? வேறு யாராலையும் செய்ய முடியாது. வேதத்தில் அது சாபத்தின் பட்டியலில் வரவே வராது. கற்பம் இல்லை என்பது இதில் வராது, சாபத்தின் பட்டியலில் வரவே வராது. ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் கிட்ட நான் உங்களுக்கு பெருக பண்ணுவேன். அவர் அந்த வார்த்தை மாற்ற முடியாது. அவர் என்ன செய்ய முடியாது? மாற்றவே முடியாது. யூ கேனாட் சேஞ்ச். ஒரு அதிசயத்தை சொல்லிட்டா, எங்கள் ஊர் பக்கத்தில் டக்கரமாள்புரம்னு ஒரு ஊர். அதில் ஒரு அருமையான தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்களுக்குள்ள கர்ப்பப்பையில் பிரச்சனை. கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. நம்ம குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்திருக்கு. என்ன நம்பிக்கைன்னு கேட்டால், கர்ப்பப்பையில் தான் குழந்தைய பெற்று எடுக்கணுமா, ஆண்டவர் அப்படி இல்லைன்னா தரமாட்டாரா. நம்ம நம்பிக்கை பாருங்க. அப்போ ஒரு நாள் சொல்லி, அண்ணே நான் இப்படி ஆண்டோட கேட்டிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு தருவாருமானே. இப்படி ஆண்டு தருவார். அடுத்த 10வது மாதத்தில் ஒரு குழந்தைய பெற்று கற்ப பையன் கிடையாது. அந்த டியூப்பில் அந்த குழந்தை உருவாகி டாக்டர்ஸ் சொன்னாங்களாம், இல்லை இல்லை அந்த பிள்ளை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும், இல்லைன்னா நினைச்சுவேன் செத்து போவ அப்படின்னு சொன்னாங்களாம். அவச்சனை ஆண்டவர் தந்தது நான் தொட மாட்டேன்டா. அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள். ஒரு அல்லையா சொல்லுங்க. வண்டர்ஃபுல் காட். புரியுதா உங்களுக்கு? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை.
இல்லவே இல்லை, இல்லவே விஞ்ஞானத்தில் அதுக்கு ரீசன் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அறிவியல் பூர்வமாக அதை கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுங்களேன், எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். கேட்டால் வந்து இது மெடிக்கல் மெராக்கிள்மா. என்ன சொல்லுவேன்? மெடிக்கல், அது ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. என்ன மெராக்கிளா? மெடிக்கல் மெராக்கிள். நான் இப்போ உங்க முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். கடந்த வருஷத்தோட சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடித்த பிறகு திருப்பி இந்த ஹார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட் என்ன செய்யணும், உடனே ஸ்டார்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் அவன் பிழைப்பான். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான், பிழைக்க மாட்டான். என் ஹார்ட் ஸ்டார்ட் ஆகலை, 2.5 மணி நேரம் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு அல்லியா சொல்லுங்கள். ஸோ டாக்டர்ஸ் சொன்னாங்க இட் இஸ் ஓவர், ஃபினிஷ்ட். என் தம்பி பையன் கார்டியாலிஸ்ட், ஹீஸ் கார்டியாலிஸ்ட், அவங்க இருக்கிறான் உள்ள. அவன் ஃபோன் பண்ணி பார்த்தா யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம் உள்ளே இருந்து. எனக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்களாம். அவனுக்கு சரி முடிஞ்சதுங்க, பெரியப்பா கதை முடிந்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டை மாட்ட சொல்லியிருக்கான், சிவமனுங்க பெரியமா ஆண்டவர் பெரியவர்னு சொல்லிட்டு போனான். 2.5 மணி நேரத்தில் முடிய வேண்டிய சர்ஜரி ஏறத்தாழ 5.5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஹார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அப்பவும் டாக்டர்ஸ் சொன்னாங்களா, ஒன்று கிட்னி அடிபட்டுரும், இல்லைன்னு சொன்னால் பிரெயின் என்ன செய்யாது, ஒர்க் பண்ணாது. ஏன்னா பிளட் சப்ளை என்ன செய்யலை. அந்த கொஞ்சம் எனக்கு கான்சியஸ் வரும்ல, வந்த உடனே டாக்டர் தட்டி இருக்கிறார், டாக்டர் ஆண்ட்ரூ இருக்கிற அவர்கிட்ட உடனே கேளுங்க வர சொல்லுவார். டாக்டர் என்னை தட்டாராம், தட்டி என் பேரை சொல்லி ஜென்ட்லின்னு கூப்பிட்டுருக்கிறார். திரும்பி பார்த்தேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாராம். ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு சொன்னான். என்னை விசிட் வரும்போது தான் கேட்பேன், பக்கத்தே வர மாட்டேன். நின்றுக்கிட்ட ஜெட்லி ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படி கையை காமிச்சு போவேன். ஒவ்வொரு தடவை அவர்கிட்ட போகும்போது ரிவ்யூ போகும்போது தான் சொல்லுவார், சும்மா வரீங்க வந்துட்டு போகிறீங்க, எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு வாங்க, உங்களை பார்க்கணும்ல, அதுதான் வர சொல்கிறேன் அப்படின்னு. What a wonderful God we are having. ஏன் நம்மளுக்கு நம்ப முடியல? ஏன் நம்ப முடியல? வேதாம சொல்லுது, ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே இல்லாமல் நாமமே, அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். வேதாம சொல்லுது அவருடைய நாமம் அதிசயம். நாமம் ஏசாயா 9:6 சொல்லுது, அவருடைய நாமம் அதிசயம். அது பேர் என்னதான், அது பேர் என்னது? நம்ம ஊரில் பேர் வைப்போம், கடல் என்னை மாதிரி கருப்பாக இருப்பான், வெள்ளச்சாமின்னு பேர் வைப்போம். என் கூட ஒருத்தன் படித்தான், அவன் பேர் வெள்ளச்சாமி. அவன் என்னையோட சூப்பராக இருப்பான், நனைஞ்ச பண்ண மாதிரி. கத்தருக்கு நாங்கள் வேண்டே ஒயிட்டு அப்படின்னு கூப்பிடுவோம். நாங்கள் நம்ம ஊரில் வச்சுருப்போம், அப்படி ஞானோட வைக்க மாட்டேன். அது பேரை மாற்ற முடியாது, அது பேரை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He cannot change himself. Immutability of God. அது மாற்றவே. அது நாமம் என்னதான், அதிசயம். அவர் வேலை என்னதான், அதிசயம் பண்ணுறதான் வேலை, அதிசயம் பண்ணுறது தான் வேலை. அப்போ நம்ம வேலை என்னது? பிறவி செப்பானி நடந்த வரலாறே கிடையாது. பிறவி செப்பானி நடந்த வரலாறே கிடையாது. பிறவி குருடன் கண்ணு திறந்த வரலாறு கிடையாது. சரி, இயேசு கிறிஸ்துவாவது பிறவி குருடனுடைய கண்ணை திறந்தான்னு வச்சுக்கோங்க. இவன் தேவாலயத்துக்கு முன்னால் பிச்சை எடுக்கிறதுக்கு பிறவி செப்பானி உட்காந்துருக்கான். பேதரும் யோவானும் வராங்க, இப்படி பார்க்குறான். அவன் எது கையை நீட்டிருப்பான்? காசு. ஊழியக்காரங்களுக்கு காசே இருக்கக்கூடாது, அப்போ தான் அற்புதம் நடக்கும். ஒரு அல்லியா சொல்லுவோம், என்ன நடக்கும்? இல்லை நம்ம என்ன செய்வோம்? காசை கொடுத்துட்டு போயிடுவோம். அண்ணாச்சி கரெக்டாக சொல்கிறேன், காசை கொடுத்துட்டு போயிடுவோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்த்துட்டு யார்கிட்ட வெள்ளி பொருளாக ஒன்றும் கிடையாது, எலும்பு அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எலும்புப்பா அப்படின்னா அழகாக போடுங்க. எழுந்து நின்று குதித்து நடந்தான். ஒரு அல்லியா சொல்லுங்க.
அது என்ன அழகாக குதிச்சிருப்பான் தெரியுமா, டான்ஸ் எப்படி இருந்துருக்கு பாருங்களேன், சூப்பராக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன்கிட்ட கேட்கணும், என்னதான் ஏன் செஞ்ச, நீ கொன்ன பத்தியா, அவர் உயிரோடு எழுப்பினார்ல, அவர் நாமம்தான் அவனை எழுப்பினது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு ரெடியாக இருக்கோம். கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். We are going to celebrate Christmas. Year by year we are celebrating. வருஷம் என்ன செய்கிறோம், கொண்டாடிக்கொண்டே இருக்கிறோம், கொண்டாடிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்மஸை கடந்து போயிட்டோம். அவரும் நாம் எத்தனையோ வாழ்க்கையில் அவனுடைய காமிச்சிட்டு தான் இருக்கிறார். நம்ம இன்னும் வர என்ன செய்யலை, நம்பலை. சாவி கொடுத்துருக்கிறார். வாயை திறந்து சொல்லிப்பாங்க, எப்போ நீர் அதிசயம், நீர் என்னது அதிசயம், அதிசயம். நடக்குமா, நடக்குமா? எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் இந்த வருஷத்தில் செஞ்சு முடியும். ஆமென். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்ன செய்யாது, நடக்காது. உங்கள் பிளான் படிலாம் என்ன செய்யாது, நடக்காது. உங்கள் திட்டப்படிலாம் என்ன செய்யாது, மாஸ்டர் பிளான். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, தடைப்படவே கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் என்ன செய்கிறாராம். அதனால் இந்த வருஷத்தில் let us believe, அவர் நம்புங்க, அவர் நம்புங்க. அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். நம்மோடு கூட என்ன செய்கிறார், நம்மளை விட்டு விலகிறதே. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யலாம், see. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். அது எப்படி நடத்துகிறான்னு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து எனக்கு சேட்டை ஜாஸ்தி. எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப அதிகபட்சம் அடி வாங்கின ஒரே ஆள் நானாக தான் இருக்கேன். எங்கள் அப்பாட்டு சூப்பர் கெட்டிக்கார மனுஷன், சுதந்திரம். எங்கள் வாத்தியார் சொல்லுவோம், உனக்கு பேர் பேர் வச்சான் பாரு ஜென்லி ஜான்சன், அந்த ஐயாவை சொல்லணும்னு அப்படிமா. பேருக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது. நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கும்போது இங்கே ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகக்கூடாது, குளிக்கிறதுக்குலாம் வெளியே போகக்கூடாது. அப்போ நான் ராஜபாளையத்தில் படிக்கிறேன். ராஜபாளையத்தில் வந்து பக்கத்தில் நிறைய கிணறு உண்டு, அவ்வளோ தோட்டம், வயக்காடு, கரும்பு தோட்டம்லாம் இருக்கும். என்ன பண்ணுறது, இந்த சனி ஞாயிறு வரும்போது லீவ் வரும்ல, வாடன் கண்ணில் மண்ணலி போட்டு அந்தால போயிடும், போய் கிணத்துல மேலேருந்து குதிக்கிறது. இப்படி மேலே வந்து குதிச்சிருப்பேன், என்னை ஒருத்தன் பின்னாலும் தள்ளி விட்டான். நேர படியில் விழுந்து இந்த மாதிரி விட்டுருக்கும், இது மாதிரி தையல் போட்டு இன்னும் இருப்பான் தளம்பு. அன்றைக்கி சாகலை, நல்லியா சொல்லுங்கள். காட்ஸ் பிளானை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சரி, அது முடிஞ்சுது. டிகிரி படிக்க அப்போ ஜான்ஸ் காலேஜில் படிக்கிறேன். குற்றாலத்தில் செண்பகாதேவி அருவின்னு ஒரு அருவி இருக்குங்க, எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. அது மேலே இருக்கும், மலையில் டாப்பில். அதுக்கு இப்போ போக முடியும், இப்போ யாரும் அலோவ் பண்ணுறது இல்லை. அப்போது அதில் மேலே போய் அதில் வந்து மேலே உள்ள அருவி வந்து கீழே பொங்குமா கடல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து யாரும் குதிக்கக்கூடாது, அது ஸ்ட்ரிக்டாக போர்டு போட்டிருக்கோம். இதில் நினைச்சக்கூடாது, உயிருக்கு ஆபத்து, அதனால் குதிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கோம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, பக்கத்தில் 2 பேர் சொல்லுவோம், ஏல பார்க்கலாமா அப்படிமா. உடனே நமக்குள்ள என்ன வந்துடும், உடனே வேகம் வந்துடும். கடைசி மேலேருந்து குதிச்சு இன்னும் நடந்துச்சு. இதில் கொஞ்சம் நேரம் ஆளையே காணும், எல்லோரும் முடிஞ்சு இவன் போயிட்டான் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு பயிரெல்லாம் ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துச்சாங்க, ஒரு அல்லையா சொல்லி ஸ்டில் ஐயாமலை. எதுக்காக சொல்ல வேறேன்னா, தேவன் அற்புதமான தேவன். தாயின் கருவில் நம்மை சுமந்த தேவன், கரு உருவாகிறதுக்கு முன்பாக நம்ம அவயவங்களை பார்த்த தேவன், முதிர் வயது வரைக்கும் கைவிடாது இருக்கிற நித்தியத்திற்கு நேராக நடத்துகிறது. அதனால் சோர்ந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. Let us believe. Let us believe. அவரை நம்புவோம். அவர் என்ன செய்வான், முழுசாக நம்புவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா, அவருடைய நாமம் மாத்திரம். இயேசுங்கிற பேருக்கு ரட்சகர் பேர். இயேசுங்கிற பேருக்கு என்ன நேரத்தில் நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர், எல்லா இக்கட்டுகளும் விடுவிக்கிறவர். இம்மானுவேல்னா நம்மளோடு கூட வருகிறவர். இம்மானுவேல்னா நம்ம விட்டு விலகாதவர். இந்த 2 பேரும் அவருக்கு இருக்குது.
எதுக்கு? அதிசயங்களை செய்வதற்கு. எதுக்கு? அதிசயங்களே. அதுக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு. நம்ம கூட ஆவியானவர் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்த்து. அல்லேலூயா. அது நம்ம கூட என்ன செய்கிறார்? அதனால் இந்த விசுவாசத்தோட நம்ம கடந்து போவோம். புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம பார்க்குறதுலாம் அதிசயமாக இருக்கும். நான் சொல்கிறார், நீ அதிசயங்களை என்ன செய்வேன்? காணப்படுவேன். அருமையான வாக்குத்தத்தோடு நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறாரு? நடத்த போகிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமில்லை. இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை ஜெபிக்கலாமா? அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். ஒருவேளை நீங்கள் வாஞ்சித்து இதுவரை நடைபெறாத காரியங்கள் ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் த பிளாக்கேஜ், வாட் ஆர் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ், இதெல்லாம் நம்மளை தடுக்குது பாருங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யட்டும், ஒரு அற்புதத்தை செய்யட்டும். எந்த பகுதியில் நீங்கள் முன்னேறி போக முடியல, எந்தெந்த பகுதிகளில் இழப்பை சந்தித்திருக்கிறீர்கள், எந்தெந்த பகுதி உங்களுடைய முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கிறது, இதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியும்னு நினச்சிங்க, இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எந்தெந்த பகுதியில் இருக்கிறது ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரிகளே, ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நினைத்ததை காட்டிலும் வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும் அந்த வல்லமை வந்து மகா பெரிய வல்லமை, மகா பெரிய வல்லமை. பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. வாயை திறந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. வாயை திறந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அற்புதமானவரே, இயேசு அற்புதமானவரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் அற்புதமானவரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே, அவர் அற்புதமானவரே. இயேசுவும் நதரிந்தனரே, இயேசுவும் நதரிந்தனரே. சந்திர சூரிய நட்சத்திரங்கள் அவர்கள் நதரிந்தனரே. ஆண்டவரே, உன்னதமான தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். எங்கள் பிள்ளைங்களை அப்படியே நீ நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படியே பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளை விசுவாச கண்களை கற்று திறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை பிரகாசிக்க பண்ணதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாக பிள்ளையோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதே கிரியை செய்ய தொடங்கி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வெற்றி பெற்ற வாழ்க்கையில் கற்று வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்த கற்று உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அருமையான ஐக்கியத்தை கற்று ஆசீர்வதிப்பீராக. அருமையான சகோதர குடும்பத்தை கற்று ஆசீர்வதிப்பீராக. வாக்கு தத்தத்தின்படியே பிள்ளைங்க எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே, விரிவாகட்டும், விரிவாகட்டும் ஆண்டவரே. திரளான ஒரு கூட்டத்தை உமக்கன்றி எழுப்ப தேவன் உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும், கலந்துற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காணாததை, கேள்விப்படாததை, எங்களுடைய புத்தி எட்டாத பெரிய காரியங்களை கத்த செய்ய போகிறோம். பெரிய தேவன் அப்படியே செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து கத்த தந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக சோதர் சொல்லுவோம். சொன்னாண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வார்த்தைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். I inherit this promise, Lord. உடைய நாமத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கர்த்தர் நாமத்தினாலே அங்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்காக, இந்த ஃபெடரல் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவுக்காக ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி தேவரீர் தாயின் வயிற்றில் தெரிந்தெடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த 7000 பேரை சீக்கிரமாய் கூட்டி சேர்த்து தேசத்தை அசைக்கிற மகா பெரிய ஊழியமாய் ஊழியங்களையும் சபைகளையும்
கட்டி எழுப்புகிற மகா பெரிய ஊழியமாய் உடைய தாசனுடைய சரீரம் முழுவதிலும் உடைய பலத்தினால், ஆன்டியை சுற்றுமுடைய பலத்தினால், பிள்ளைகளை சுற்றுமுடைய பலத்தினால், உங்களை சார்ந்திருக்க ஊழியர்கள் ஒவ்வொரு சுற்றும் தேவனுடைய மகிமையினால் நிரப்புவீராக ராஜா. கொடா கொடி நன்றி. அப்படி இதற்கு பிள்ளைகளை கத்த ஆசீர்வதித்தரும். நாளை போகிற டெல்லி ஊழியத்தையும் பிரயாணங்கள் கத்த கூட இருப்பீராக. தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கத்தர் ஆசீர்வதித்தரும். நாங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம், நீர் அதிசயமானவர். ஃபெடரல் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா இயேசுவின் அந்த அதிசயத்தை காணட்டும். இயேசு அரவணைக்கிற ஊழியமை அதிசயத்தை காணட்டும். இணைந்திருக்கிற வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொரு அதிசயத்தை காணும்படி நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதிசயமானவர் என்று எழுதுகிறோம், இந்த பரிசுத்தப்படுத்துகிறோம். அப்பா அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. கர்த்தர் பிள்ளைகளுடைய வீடுகள் ஒவ்வொரு இடம் தேவனுடைய மகிமை காணப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் காணப்படுவதாக. சாத்தானுடைய திட்டங்கள், பிசாசின் வல்லடிகள் எல்லா கிரியைகளும் இயேசுவினால் நிர்மூலமாகட்டும். மக்கள் சொன்னபடி சமாதானம் எல்லா கைகளை உயர்த்தி, அப்பா என்னுடைய வீட்டில் தேவனுடைய சமாதான பிரபு நீர் வாசம் பண்ணணும். இந்த கிறிஸ்துமஸ் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சமாதானத்தின் தேவனாய் மாற்றும், புதிய காரியமாய் மாற்றும். குடும்பத்திற்குள்ள இருக்க எல்லா குழப்பங்கள் மறைந்து போகட்டும். சபைகளுக்குள்ள கிரியை செய்கிற சாத்தாடிகள் அழிந்து போகட்டும். பரிசுத்தம் உண்டாகட்டும். தெய்வ நீதி விளங்கட்டும். அப்பா கத்த பெரிய காரியங்கள் செய்வீராக. வந்திருக்க ஒவ்வொருவரும் கத்தோடைய கரம் இருக்கட்டும். அப்பா இணைந்திருக்கிற ஹோசூரில் தேவ மகிமை இருக்கட்டும். மாநில தேவ மகிமை குடும்பத்தின் மேலே இருக்கட்டும். அப்பா அப்படியே ஜாக் சிட்டியில் இருக்கட்டும். ராஜா ஆசிரியத்தனும் கல்லத்தை தேவ மகிமை விளங்குவதாக. ஒரிசாவில் தேவ மகிமை விளங்கட்டும். கோயம்புத்தூர் தேவ மகிமை விளங்கட்டும். ராஜனே அசாமில் தேவ மகிமை விளங்கட்டும். அருப்புக்கோட்டை தேவ மகிமை விளங்கட்டும். சென்னையில் விளங்கட்டும். ராஜாவே அப்படி தேவனுடைய கரம் திருப்பூர் தேவ மகிமை விளங்கட்டும். அப்படி வந்திருக்க இடங்களில் அப்பா அந்த மகனோட குடும்பத்தோடு கத்திருப்பீராக. பிள்ளைகளை மாலை கத்தர் ஆசீர்வதித்திரலும். அந்த குடும்பம் முழு தேவனுடைய மகிமை காணப்படட்டும். அந்த அப்படியே ராஜன் ஃபேமிலி தேவனுடைய மகிமை விளங்குவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக மக்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கிறோம். கத்தர் இன்னும் வல்லமையை பயன்படுத்துவீராக. பல தனிப்பட்ட தெய்வங்கள் ஒவ்வொருவர் மேலும் அதிசயமானவர் என்று எழுதுகிறோம். அடியவர்கள் குடும்பத்தின் மேல் அதிசயமானவர் என்று எழுதுகிறோம். கத்தர் மகிமைப்படுவீராக. சாத்தான் வெட்கப்படினாலே கத்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கத்தர் மகிமை எடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் அதிசயமாய் காண உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபித்தார். இன்னும் ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு மேலும் மக்களோட குடும்பத்தை கத்த பெரிய சாட்சியாய் மாற்றம் தாழ்த்துகிறோம், பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நமது நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் சுகம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்ம இட்டு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் இன்று சதாக்காலம் தங்கி இருப்பதாக சொல்லும். தேவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திரணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும் என்பதே. ஆமென், ஆமென். துதி கனம் மகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ ஓடே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓடே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனம் மகிமையோ ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ ஓடே ராஜாவே. ஹல்லேலூயா. Hallelujah. Emmanuel. கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். God bless you all. வந்து அனைவருக்கும் பேசினாலும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.